மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையில் நாடளாவிய ரீதியிலுள்ள 33 சிறைச்சாலைகளையும் இனிமேல் ஸ்ரீலங்காவின் முப்படையினர் கவனித்துக் கொள்ளும் வகையிலான ஒரு புதிய மிஷன் வரப்போவது போல தெரிகின்றது. இதற்குரிய ஒரு புதிய பாதுகாப்பு கட்டமைப்பு அடுத்த வாரம் உருவாக்கப்படலாம் என்கின்ற அறிகுறிகள் இப்போது வந்திருக்கின்றன. பாதாள உலக கும்பல்கள் சிறைக்குள் இருந்தபடி தமது பாதாள சாம்ராஜ்ய நகர்வுகளை ஒருங்கிணைத்துக் கொள்வதை தடுப்பதற்காக அரசாங்கம் படாத பாடுபட்டுக் கொள்கின்றது. அவற்றில் சில நகர்வுகளையும் செய்துவிட்டது. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் வெலிசரையில் உள்ள கடற்படை முகாமில் புதிதாக ஒரு உயர் பாதுகாப்பு சிறை உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்குள் தான் பாதாள உலக கிங்பின் தலைகள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். இதேபோல பூசாவிலும் ஒரு உயர் பாதுகாப்பு சிறை உருவாக்கப்படுகின்றது. இந்த உயர் பாதுகாப்பு சிறையில் தான் முக்கியமான பாதாள புள்ளிகள் கொண்டு செல்லப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதாவது சாதாரண கைதிகளுக்கிடையே இந்த பாதாள கிங்பின்கள் மற்றும் போதை கிங்பின்கள் கலந்து இருப்பதால் அவர்கள் தமக்குரிய வகையில் கைதிகளை கையாண்டு தமக்குரிய சாம்ராஜ்யங்களை சிறைச்சாலைகளுக்குள்ளேயே தீவிரமாக இயக்கி வருவது அரசாங்கத்திற்கு பெரும் தலையீடியாக மாறியுள்ளது. இதனால் தான் இப்போது முப்படையினரையும் கொண்டு இந்த மிஷனை அரசாங்கம் செய்ய தலைப்படுகின்றது. கடந்த மாதம் முதல் இலங்கையின் சிறைச்சாலைகளில் ஒரு வன்முறை கலவர அலை பரவி வருகின்றது. ஜூலை 5 அன்று வெடித்த நீர்கொழும்பு சிறை கலவரங்கள் இன்று வரை எல்லா சிறைச்சாலைகளையும் பதற்றத்தில் ஒரு டைம் பாம் வெடிப்பு நிலையில் தான் வைத்திருக்கின்றன. இது இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கத்திற்கு சிறைச்சாலைகளின் பாதுகாப்பீனம் என்ற நிலையை தாண்டி நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற ஒரு கட்டம் வர தலைப்படுவதால் அரசாங்கத்திற்கும் பதற்றம் அதிகரிக்கின்றது. இதனால்தான் சதிகள் உட்பட்ட சில நகர்வுகள் இப்போது இந்த விடயத்தில் இருப்பதை அரசாங்கம் முகர்ந்து பிடிக்க தலைப்படுகின்றது. நிச்சயமாகவே இது அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதிகளுடன் தொடர்பு கொண்ட சிறை வன்முறைகள் என அது ஒரு முத்திரையை குத்த தலைப்படுகின்றது. எது எவ்வாறோ இலங்கையில் உள்ள 33 சிறைகளையும் இனிமேல் ஸ்ரீலங்காவின் முப்படையினர் கவனித்துக் கொள்ளும் வகையிலான ஒரு மிஷன் கொரோனா காலத்தில் எவ்வாறு ஒரு குடிசார் துறை, அதாவது மருத்துவ கட்டமைப்பு இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டதோ அதேபோல தற்போது குடிசார் துறையில் உள்ள ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலைகளும், அதாவது சிறைச்சாலை திணைக்களமும் இராணுவத்திடம் கையளிக்கப்படுவது போல தெரிகிறது. ஆனால் வெளிப்படையாக இதனை அனுர அரசாங்கம் செய்யாமல் மறைமுகமாக சில நகர்வுகள் ஊடாக செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூட அழைக்கப்படுவாரா என்ற ஊகங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. 2020 இலங்கையில் உலகத்தோடு இணைந்து கொரோனா பெருந்தொற்று பரவிய போது இலங்கை தீவில் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த மருத்துவ நிபுணர்கள் அல்லது குடிசார் அதிகாரிகள் தலைமையில் அதற்குரிய தடுப்பு கட்டமைப்பு ஒன்றை நிறுவாமல் அதில் முப்படையினரையும் அதிகமாக நுழைக்கும் வகையில் அப்போதைய இராணுவ பொறுப்பாளராக இருந்த சவேந்திர சில்வா தலைமையில் அதற்கொரு அணியை ராஜபக்ஷ அதிகார மையம் உருவாக்கியிருந்தது. குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்ஷ அப்போது அரசு தலைவராக இருந்தபோது இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. தமிழ் மக்கள் மீதான பெரும் படுகொலைகளில் மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கிய சவேந்திர சில்வாவுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டமை குறித்து உள்நாட்டிலும் அனைத்துலக மட்டத்திலும் மனித உரிமை அமைப்புகள் பெரும் கவலைகளை வெளியிட்ட போதும் அந்த கவலைகளையெல்லாம் புறந்தள்ளிய ராஜபக்ஷ அதிகார மையம் சவேந்திர சில்வா தலைமையிலான இந்த அணியை உருவாக்கி இருந்தது. இந்த அணிதான் முப்படைகளின் உதவியுடன் கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையங்களை எல்லாம் விரைவாக உருவாக்கியது. சுமார் 1 வருடம் 9 மாதங்களுக்கு இலங்கையில் அது செயற்பட்டு 2021 டிசம்பரில் தனது செயல்பாடுகளை முடித்து கொண்டது. இதன் பின்னர் தான்
கோட்டாபாய ராஜபக்ஷ மேற்பார்த்த ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு எதிரான அறகலைய கிளர்ச்சியின் ஆரம்பம் முகைவெடித்திருந்தது. அதாவது 21 டிசம்பருக்கு பின்னர் இந்த முகைவெடிப்பு இடம்பெற்று 22 ஜூலையுடன் கோட்டாபாய ராஜபக்ஷ இலங்கையில் தனது அதிகாரத்திலிருந்து துரத்தப்பட்டிருந்தார். இது எல்லாம் தெரிந்த கதை. ஆனால் இந்த சவேந்திர சில்வா தலைமையிலான அந்த கொரோனா தடுப்பு படையணி பெரும் விமர்சனங்களை உருவாக்கியிருந்தது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு திரும்பியவர்களெல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு போய் இராணுவம் நடத்திய அந்த தனிமைப்படுத்தல் நிலையங்களிலெல்லாம் வைத்திருந்தது. இதே விட கொரோனா தொற்றால் மரணித்த முஸ்லீம்களை அவர்களின் உறவினர்களின் எதிர்ப்பை மீறி வலுக்கட்டாயமாக தகனம் செய்த நகர்வுகள் எல்லாம் பெரும் சிக்கலாக மாறியிருந்தன. அதாவது சுகாதார பிரச்சனையை கையாளும் முக்கிய அமைப்பின் தலைவராக இராணுவ தளபதி ஒருவர் நியமிக்கப்பட்டதால் இவ்வாறான கடும்போக்கு எல்லாம் கொரோனா தொற்று காலத்தில் நகர்த்தப்பட்டதான விமர்சனங்கள் இன்று வரை இருக்கும் நிலையில் இப்போது நாடு முழுவதிலும் உள்ள 33 சிறைகளின் பாதுகாப்பு என்ற போர்வையில் சிறைத்துறை என்ற இன்னொரு குடிசார் கட்டமைப்பு இராணுவத்திடம் கையளிக்கப்படுமா, இதற்கான நகர்வுகள் வருகின்றனவா என்பது ஒரு கேள்வியாக மாறியுள்ளது. எனினும் அடுத்த வாரம் இந்த கட்டமைப்பு எவ்வாறு வெளிவரும் என்பதை சற்று பொறுத்திருக்கத்தான் வேண்டும் பார்ப்பதற்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அதன் முப்படைகளில் இருந்து 34,000க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் சேவையிலிருந்து ஓடியதாக இந்த வாரம் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அறிவித்துக் கொண்டது. 34,000க்கும் மேற்பட்டவர்கள் இராணுவத்திலிருந்து தப்பியோடினார்கள் என்ற ஒரு தொகை மிக பாரதூரமானது. இவர்கள் அனைவருமே இராணுவத்திலிருந்து, அதாவது முப்படைகளில் இருந்து அதிகாரபூர்வமாக விலகாமல் தங்கள் பதவிகளை கைவிட்டு ஓடியவர்கள். அவ்வாறு ஓடியவர்களில் பலர் பாதாள உலக குழுக்களில் இணைந்து கொண்டார்கள். பாதாள உலக குழுக்களின் ஹிட்மேன்களாக உள்ள, அதாவது கூலி கொலையாளிகளாக உள்ள பலர் ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் உறுப்பினர்கள் என்பது ஏற்கனவே நீங்கள் அறிந்த ஒரு விடயம். இது உலகமே அறிந்த விடயம். இந்த நிலையில்தான் இப்போது ஒவ்வொரு சிறை வளாகங்களின் வெளிப்புறத்துக்கும் இராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையின் வளையமுடல் நிலை கொள்ள வைக்கப்பட்டுள்ளது நேற்று முதல். மறுபுறத்தை இலங்கை சிறைச்சாலைகளில் இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை இந்த சிறை வன்முறைகள் குறித்து ஒரு சுயாதீன விசாரணைக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றெல்லாம் தென்னிலங்கையிலிருந்து சிறை கைதிகளின் உரிமைகளுக்கான அமைப்பு நேற்று மீண்டும் அவசர வேண்டுகோள் விடுக்கின்றது. ஆனால் இந்த அமைப்பில் உள்ளவர்கள் எல்லாம் தமிழர்கள் மீதான இனப்படுகொலையில் ஒரு வெளியக விசாரணை என்ற கோரிக்கை வந்தால் மட்டும் தாம் தூமென குதித்து அவையெல்லாம் தமது நாட்டின் உள் விவகாரங்களில் தலையீடும் நகர்வு, ஐநா என்றாலும் வேறு எந்த கட்டமைப்பு என்றாலும் இதனை செய்ய முடியாது என தாம் தூமென குதித்து கொள்ளும் முகங்கள். ஆனால் இப்போது சிறைச்சாலை வன்முறைகள் என்றவுடன் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும், ஒரு சுயாதீன விசாரணையை நடத்த அது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற குரல்களெல்லாம் இதே முகங்கள் சொல்லுகின்றது. அதாவது தமக்கு வந்தால் உதிரம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்டினி என்பதாக போகின்றது இந்த நிலைமை. ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்ரீலங்காவுக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆந்த்ரே பிரான்சேக்கு நேற்று இந்த சிறைச்சாலை உரிமை கைதி உரிமை குழு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த அழைப்புகள் எல்லாம் விடுத்திருக்கின்றது. சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டும், சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கரிசனைகளெல்லாம் இந்த குழு வெளியிட்டது தான். உண்மையில் இவ்வாறான கரிசனைகளில் இவ்வாறான குழுக்கள் வெளியிடுவது யதார்த்தம்தான். ஆனால் இதே குழுக்கள் தமிழ் மக்களின் விடயங்கள் என்றால் வேறு வகையாக இவர்கள் அந்த விடயங்களை கையாள்வது தான் இங்கே சிக்கலுக்குரிய விடயம். நீர்கொழும்பு சிறையில் கடந்த ஜூலை 5 இடம்பெற்ற பெரும் வன்முறைகளில் 10 சிறை அதிகாரிகள் உட்பட 32 பேர் பலியாகியிருந்தனர். அதன் பின்னர் மகர மற்றும் நியூ மெகசின் சிறைகளில் மேலும் கலவரங்கள் பதிவாகிக் கொண்டன. நேற்றும் மெகசின் சிறைச்சாலையில் கலவரம் இடம்பெற்றது, ஒருவர் பலியானார். குறிப்பிட்ட சிறையில் நடந்த பெரும் வன்முறைகளில் 2 கைதிகள் நேற்று பலியாகிக் கொண்டனர், பலர் காயமடைந்தனர். இதேபோல நீர்கொழும்பு பல்லன்சேனா திறந்தவெளி சிறையிலும் நேற்று வன்முறை சூழல் நிலவியது. ஆக மொத்தம் போதைப்பொருள் தொடர்பான கும்பல்கள் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளுடன் தொடர்புடைய ஒரு திட்டமிட்ட சதியே இலங்கை முழுவதும் சிறை கலவர அலைக்கு காரணமாக இருப்பதாக
ஸ்ரீலங்காவின் உளவுத்துறை அறிக்கைகளும் உயர்மட்ட பாதுகாப்பு ஆய்வுகளும் வெளிப்படுத்தியுள்ளதால் தற்போது ஒவ்வொரு சிறை வளாகங்களின் வெளிப்புறங்களிலும் இராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையின் சுற்றி வளைப்பு உள்ளது. கைதிகளுக்கு தெரியாமலேயே இந்த சுற்றி வளைப்பு பிரசன்னமாக இருக்கின்றது. சிறைச்சாலைகளின் உள்ளேயும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைகளில் மீண்டும் மீண்டும் நிகழும் கலவரங்கள் தனிப்பட்ட சம்பவங்கள் அல்ல என்பது வெளிப்படையானது. இதனைத்தான் அரசாங்கம் சொல்கின்றது. இவை யாவுமே சிறை அமைப்பை சீர்குலைத்து அதன் மூலமாக அரசாங்கத்தை கவிழ்க்கும் சதிகளுடன் தொடர்புடையவை. இந்த சதிகள் எல்லாம் பாதாள உலகம் மற்றும் போதை மாபியா கும்பல்களுடன் திட்டமிட்டு தொடுக்கப்பட்ட சதிகள் என்றெல்லாம் அரசாங்கம் சொல்லிக் கொள்கின்றது. இந்த விடயத்தில் அரசாங்கம் கோரஸ் ஒரு லாவணியை பாடிக்கொள்கின்றது. அனுகுமார திசாநாயக்காவின் ஆட்சி அமைந்ததிலிருந்து இலங்கை சிறைகளின் நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் அனுகுமார திசாநாயக்காவின் அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான் முக்கியமான காரணம். இந்த அரசாங்கம் பதவியேற்பதற்கு முன்னர் சிறைச்சாலைகள் இருந்த கைதிகளின் தொகை 29,000 இருந்தது. இப்போது அந்த தொகை கிட்டத்தட்ட 40,000 அதிகரித்துள்ளது. அதாவது இந்த 2 வருட கால ஆட்சியில் 11,000 கைதிகள் அதிகரித்துள்ளனர். ஆனால் அரசாங்கத்தால் இவ்வாறாக கைதிகள் அதிகரிக்கும் போதிலும் சிறைச்சாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகரித்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் பழைய உட்கட்டமைப்பு வசதிகள் தான் இந்த அதிகரிப்புடன் போராடி வருகின்றன. இப்போது அரசாங்கம் இந்த விடயத்தில் சுதாகரித்து சில சட்ட மாற்றங்கள், அதாவது போதைப்பொருள் குற்றத்தில் கைதானவர்களை பிணையில் விடுவிப்பது போன்ற நகர்வுகளை செய்கின்றது. அதாவது சிறைச்சாலைகளின் நெருக்கடியை தணிக்க அரசாங்கம் இதனை செய்தாலும் இந்த மறுபுறத்தே போதைப்பொருள் குற்றவாளிகளை பிணையில் விடுவித்து அவர்களை சமூகத்துடன் கலக்க வைத்து மீண்டும் சமூகத்துக்குள் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விடயமாக மாற செய்கின்றதோ என்ற கவலைகள் இருக்கின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரை இது ஒரு புலிவாலை பிடித்த கதை தான். ஆகையால் இந்த புலிவாலை பிடித்த அரசாங்கம் இப்போது வேறு வழியின்றி 33 சிறைச்சாலைகளையும் முப்படையினர் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும், அதனை செய்து கொள்ளுங்கள் என்ற வகையில் ஒரு மிஷனை உருவாக்கப் போகின்றது. அடுத்த வாரம் இந்த மிஷன் வரும்போது தான் இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும், இல்லையென்றால் இதன் நடைமுறைகள் எப்படி இருக்கும் என்பது தெரிய வரும். அதுவரை ஒவ்வொரு சிறை வளாகத்தின் வெளிப்புறத்தையும் இராணுவம் மற்றும் STF எனப்படும் சிறப்பு அதிரடிப்படையின் வளைப்பில் வைத்திருப்பதுதான் இப்போதைக்கு அரசாங்கத்தால் இயலக்கூடிய காரியமாக இருப்பதால் அதன் மீது முதலிடுகின்றது. ஆனால் இது ஒரு தற்காலிகமான நகர்வாகத்தான் இருக்குமே தவிர அரசாங்கம் சார்ந்த சிறைத்துறை நெருக்கடிகளை தீர்ப்பதற்குரிய நீண்டகால திட்டங்களாக இவை இருக்காது என்பதும் அரசாங்கத்திற்கு நிதர்சனமாக தெரிகிறது. ஆனால் என்ன செய்வது, அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை. இதனால் இப்போதைக்கு சிறை கைதிகளை கட்டும் பாதுகாப்புக்குள் வைத்திருந்து அடக்கி கொள்வதுதான் ஒரே வழியாகப்படுகின்றது. ஆனால் இந்த அடக்கு நிலை வெடிக்கக்கூடிய ஒரு நிலையையும் அரசாங்கம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும்.